எவ்வளவு திமிரு இவளுக்கு. சாவகாசமா நடு வீட்ல இருந்து தூங்கிட்டு இருக்க. ஏய் அடியே, நல்ல கண்ணை செஞ்சு தூங்கினாலும் கனவுல எங்க மாமியார்ல வந்துட்டு இருக்காங்க. அத்தா நீங்களா? எவ்வளவு திமிரு இருக்கண்டி உனக்கு. நடு வீட்ல சோஃபாயில படுத்துக்கிட்டு உறக்கத்திலே மாமியார் தான் கனவுல வருவானா? அத்தா அது கனவு இல்லையா? அப்ப அது நிஜமா? கனவு நிஜம்னு எழுந்துட்டு போதல. அத்தா கோவப்படாதீங்க அத்தா. உண்ட மயக்கம் தொண்டைக்கு உண்டுல அத்தா. இந்த வீட்ல நான் கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிட்ட பாத்தீங்களா, லைட்டா தூக்கம் வர்றது போல இருந்துச்சு. அதனால தான் ஒரு 5 நிமிஷம் தான் இந்த சோஃபாயில படுத்திருந்தேன். ஏடி இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு சுத்தமா ஒரு அக்கறை இல்லடி. ஏத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தா. நம்ம இங்க கிளம்புறேன்னு சொன்னோன்னா நான் சங்கடமா இருந்துச்சு தெரியுமா. நம்ம வீட்ல இருந்து வயிறு பசியோட கிளம்புறோமே, போற வீட்ல நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளவு கவலையோட அக்கறையோட இருந்தேன் தெரியுமா. ஆனா இங்க வந்த அப்புறம் தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நல்ல சோறு சாப்பிட்டு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு பாத்துருங்க. பைத்தியாரி, நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னத்த உளறிட்டு இருக்க? எத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தா. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்கல்ல. ஆமா சாப்பாடு சாப்பாடு, எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பாடு. இப்படியே சாப்பாடுன்னே சொல்லிட்டு இருக்கட்டி. எத்தா உங்களுக்கு இவ்வளவு கோபம்? எத்தா நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்கல்ல உங்களுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம்னு. அதான் இந்த மாமியாருடைய மருமகளுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். உங்களை போல நானும் சாப்பாடு தான் முக்கியம்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருமை. வாயில ஏதாவது வந்துட போகுது, பேச மாட்டேடி. என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தா, எனக்கு வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சு. அடுத்தது அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? பத்திரம் நம்ம கையில இருக்கு, என்ன பண்ணலாம்? அத்தா பத்திரம் உங்க கையில தான் இருக்கு. இத வீட்டு பத்திரத்துல வீட்டு உரிமையாளர்னு உங்க மைனி பேர்ல எழுதி இருக்கு. ஆமா அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், ஆனா என் மைனிகாரிக்கு தெரியாதுல்ல. என்னதான் சொல்றீங்க? ஆமா இந்த வீடு என் பேர்ல தான் இருக்குன்னு என் மைனிகாரிட்ட சொன்னேன். அதே நம்பிட்டு தானே வீட்டை விட்டு வெளில போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயோ அப்ப அவங்களுக்கு தெரியாதா எங்க மாமியாரை ஏமாத்துறாங்கன்னு? பாவம் படிக்க தெரியலையோ என்னதோ. அங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? நீங்க இப்படி புத்திசாலியா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கலத்தா. உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா அது உனக்கு இன்னைதான் தெரிஞ்சுச்சா? உங்களை பத்தி தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமா. ஆனா என் வாழ்க்கையிலயும் விதி விளையாடிட்ட. இவங்க மகன் அதான் என் மாப்பிள, ஊருகெட்ட மாப்பிள. அவனை வச்சுக்கிட்டு குடும்பத்தை எப்படி ஓட்டா? எங்க மாமே தயவு இல்லாம என்னால இருக்க முடியாதா. அதனாலதானே இவங்க பேச கேட்டுட்டு பின்னாலேயே அதை பிடிச்சுக்கிட்டு வாரேன். இங்க பாரு மருமல, இந்த பத்திரத்துல என் மைனிக்காரி பேரு தான் இருக்குன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமத்த இப்ப வீட்ல நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். ஏற்கனவே என் மைனிக்காரியும் என் அண்ணனையும் ஏமாத்தி அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன். அதே போல இந்த வீட்டையும் என் பேர்ல எழுதி வாங்காம விட மாட்டேன்ல. ஓஹோ அப்படியாத்த? ஆமா அதுதானே என் திட்டமே. எதுக்கு மாசம் மாசம் நின்னுட்டே இருக்க? போய் ஒரு கப்பு தண்ணி கொண்டு வா குடிக்கிறது. சரிங்க இப்ப எடுத்துட்டு வரேன். என் பேச்சுக்கு மாறி பேச்சு பேச மாட்டேன்னு என் மருமா இப்படிதான் இருக்கணும். இத இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட ஒரு கப்பு தண்ணி. கொண்டு வந்துட்டியா? ஆமாத்த நீங்க கேட்டதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, இந்தாங்க. எனக்கு இப்ப தண்ணி குடிக்க மூடல, அதை எங்க தெரிஞ்சுட்டு வந்தியோ அங்க கொண்டு வச்சிரு. இதுக்கு பேசாம குதிரைவாலு குடோன்ல இருந்திருக்கலாமே. என்னது குதிரைவாலா? இல்லதா நான் எதுவுமே சொல்லல. அப்படியே நின்னுட்டு இருக்காம போ, தண்ணி கொண்டு அடுக்கலையில வச்சுட்டு வா. சரிங்க. சரியான கிறுக்கி. தண்ணிய ஒருக்கா கொண்டு வான்னு சொல்றா, ஒருக்கா அங்க கொண்டு வாயின்னு சொல்லியா. என்னதான் இவன் மனசுல நினைச்சிருக்காளோ. கடைசி காலத்துல இவளுக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ல. என்னடி அங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணு இல்லத்தா, தண்ணி கொண்டு வச்சுட்டு வரேன்னு சொன்னேன். போ போ, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வா. மருமல வீட்டு உள்ள வந்த என் மைனிக்காரியும் அவ ஃப்ரெண்டையும் வீட்டை விட்டு வெளில துரத்துனே இல்ல. ஆமா வீட்டை விட்டு வெளில போங்கடி ராஸ்கல் சொன்னீங்க. அடுத்த சொல்லுங்க.
வீட்டை விட்டு வெளில போறவங்க வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்காங்களா இல்ல இந்த தெருவை விட்டு வெளில போயிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா. ஓகே சரிங்க பாரு, எங்கிட்ட இருந்து சிரிச்சிட்டு போல அங்க வெளில போய் சிரிச்சுக்கிட்டே நிக்கப்படாது. நல்லா முகரக்கட்டையா கோவம் வச்ச போல வெளில போய் பார்க்கணும் சரியா? இப்படியா? அப்படியேதான், அப்படியே வெளில போயின்னு பாரு அவங்க ரெண்டு பேரும் எங்க நிக்கிறாங்கன்னு. சரிங்க போயிட்டு வரேன். போப்பா சீக்கிரமா போய் பார்த்துட்டு வா. இதெல்லாம் மாமியாரா எந்த நேரமும் கத்தி கத்தில பேசுறாங்க. யாருகிட்ட? இந்த புஷ்பானா சும்மா வா என் மைனிகாரி கிட்ட இன்னைக்கு எழுதி வாங்கிட மாட்டேன் என் பேர்ல. ஓடி வாங்க ஓடி வாங்க. இவன் எதுக்கு வெளில போய் கூச்சல் போட்டு நிக்கா? சீக்கிரமா வந்து இங்க என்னன்னு பாருங்க. கூறு கட்டுவா எதுக்கு வாசல் இருந்து இப்படி சத்தம் போட்டு கிடைக்கா? வெள்ள வாசல்ல போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அதுக்குள்ள எங்கயாவது தடுக்கி இடிக்கி விழுந்துட்டாலோ என்னதோ கண்ணு முன்ன தெரியாதவா. இவளெல்லாம் மர்மான வச்சுட்டு நான் என்னத்த செய்ய? சரியான கூறு கட்டுவா. நம்மளே 1000 யோசனையில இருக்கோம், இவா வேற. ஏக்கா நீங்க சொன்ன போல நான் என்னதாக்கா போட்டு யோசிக்க? ஆள் இல்லாத நேரம் வீட்டை உடைச்சி வீட்டுல நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. போய் கேட்க போன எங்க மாமியார வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுருக்கா. இவளையெல்லாம் வாரியிலால 4 சாத்து சாத்தி வீட்டை விட்டு வெளில துரத்தாம பேசிட்டாக்கா இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா சொல்லுதே கேளு மருமோளா. அம்மா இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்காதா? அதான் என் சம்மந்திகாரி பத்தி நானே சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆமா பெரிய பொல்லாத சம்மந்திகாரி. இத்தனை வருஷமா அவங்க ஆள் அணக்கமே இல்ல. இப்ப வந்து நேத்தே பெஞ்ச மழையில பொழைச்ச காலம் போல திடீர்னு வந்து நின்னுட்டு இதுதான் என் வீடு, நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லுவா. நாம அதை கேட்டுட்டு பேசாம நின்னுட்டு இருக்கணுமா? அவளை பத்தி தான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல மருமோளா. நீ போய் ஏதாவது ஒண்ணு கேட்க அவ ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுட்டு இருப்பா. அப்புறம் சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. ஏற்கனவே உங்க சம்மந்திக்காரி பெரிய பிரச்சனை ஆக்கிதான் வாசல்ல உட்கார வச்சிருக்கா. அதை தெரிஞ்சுக்குங்க. என்ன சிவகாமி உன் மருமொழி இருக்க தைரியம் கூட உனக்கு இருக்க மாட்டேங்குதே. யாமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னதை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஏடி உன்னை நான் என்ன வேலை செய்ய சொன்னா நீ இப்படி வாசல்ல வந்து நின்னுட்டீங்க? வீட்டை விட்டு வெளில துரத்துன என் மைனிகாரியும் கூட ஒருத்தி வந்தாயில, அவளும் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்களா இல்ல இந்த தெருவை விட்டு போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரதானே சொன்னேன். என்னடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க? நீங்க சொன்ன வேலையை நான் செய்யாம இருப்பேனா? உங்க மைனிகாரியும் கூட ஒருத்தங்க வந்தாங்களா, அவங்கள அங்க பாருங்க இருக்கிறாங்க. அங்க பாருங்க எதிர்த்த வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அட ஆமா எதிர்த்த வீட்டுல தான் அவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அது யாரு? அதுல ஒரு அக்கா நெட்டையா பேண்ட் சட்டையும் போட்டு நிக்காங்கல்ல, அவங்கதான் உங்க மைனிகாரியோட மருமக. ஓஹோ அந்த நெட்டச்சி தான் என் மைனிகாரியோட மருமகளா? சரிதான். ஆமத்தே ரொம்ப சரிதான். அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னட்டி சொல்ற? ஆமத்தே அந்த அக்கா அதான் உங்க மைனிகாரிட்ட எவ்வளவு நல்லா பேசாங்க தெரியுமா? சும்மா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க மாமியாரும் என்ன அழகோல மருமகளுக்கு பதில் சொல்றாங்க தெரியுமா? உங்கள மாதிரியா எதுக்கு எடுத்தாலும் ஊன்னு சத்தம் போட்டு இருக்கு. என்னடி வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தானே? ஆமாட்டா நானும் உங்ககிட்ட 2 நாளா இத சொல்லணும்னு இருந்தேன். உங்களுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் போகுதுன்னு. வாயை பேசுறோம் பாத்தீங்க, இஷ்டத்து பேசிட்டு இருக்க. சீக்கிரமா வந்து வேலை முடிச்சுக்கிட்டு வீட்டுல போய் மோங்கிட்ட மறுமொழ சீக்கிரம் மாத்துன்னு சொல்லணும். நானே அததான் நினைச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் மாமா கிட்ட சீக்கிரம் அத்தைய மாத்துங்கன்னு சொல்லதான் இருக்கேன். இந்த ஒரு வீட்டு பத்திரம் தான் நம்ம கிட்ட இருக்கு, அந்த வீட்டு பத்திரம் நம்ம கிட்ட இல்லையா? நில்லுங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. வண்டியில உட்காருங்க, கிளம்பலாம். ஏன் மர்மலா ஒரு நிமிஷம் இரு. ஏமா என்னமா நீ ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்க? ஓ மருமோ எவ்வளவு பாசமா கூப்பிடியா? சீக்கிரமா கிளம்புமா.
எல்லாம் மருமோ பாசமா தான் கூப்பிட்டியா? மோனையும் ஒத்தையில விட்டுட்டு போக முடியுமில்ல? ஆபீஸுக்கு போனாலாவது கேண்டீன்ல இருந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருப்ப. ஆனா இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் லீவ் இல்ல, மத்தியானம் எப்படி சாப்பிடுவ? அதனால அம்மா உனக்கு சோத்தையும் பொங்கி குழம்பு வச்சுட்டு அப்புறமா மருமோட கடைக்கு போறேன். அடி ஆத்தாடி, வீட்ல இருந்து வாசல் வெளில கிளப்பி கொண்டு வரக்கே இவ்வளவு சங்கடப்பட்டேன். இப்ப என்ன எங்க அம்மா வாசல் வந்து நின்னுட்டு எனக்கு சோத்தையும் பொங்கி கூட்டையும் வச்சுட்டு குழம்பையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கிளம்புவாங்களாம். சுவாறு திங்காமா பட்னியா கடந்தாலும் பரவாயில்ல, இன்னை எப்படியாவது மாமியாரையும் மருமகளையும் ஒன்னா ஷாப்பிங் அனுப்பி விட்டுறணும். ஏமா என்னம்மா இப்படி சொல்லியா? முதல்ல கிளம்ப வழிய பாருமா. மதியானம் சாப்பாடை பத்தி நீ கவலையே படாதம்மா. இன்னைக்கு என்னோட சமையல் திறமைய நான் காட்ட போறேன். அப்படி சொல்லுங்க தானே. பாத்தியம்மா என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றா பாத்தியா? நீ எதுக்கு மக்கா சமையல் பண்ணி சங்கடப்பட போற? அம்மா நான் எதுக்குமா சங்கடப்படணும்? அன்பான அம்மாவுக்கு பாசமான பொண்டாட்டிக்கும் சமைச்சு போடக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மக்கா, அப்ப நீங்க பத்திரமா இருந்துருங்க. ஏமா நாங்க பத்திரமா இருக்கல, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க மாமியார் மருமோளம். பாத்திய மருமோல, நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு என் மோவன் சமையல் வேலையெல்லாம் செய்யறேன்னு சொல்றான் பாத்தியா? ஆமாத்த, நம்மள வழி அனுப்பி விடக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாத்தீங்களா? ஆமா மருமோல, என் மோவனுக்கு எவ்வளவு தங்கமான குணம் பாத்தியா? ஆமாத்த, தங்கம் விலை யார் எது போல உங்க மோனோட தங்கமான குடமும் நல்லா யாரிட்டு தான் இருக்கு. அத்தா நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய், இங்க போயிட்டு வாங்க. அப்பாடா, மாமியாரும் மருமோடும் ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. என்ன என்ன எப்பா என்ன நில்லுனே. ஐயோ கடவுளே, எங்க அண்ணனுக்குமா காது கேட்கல? என்ன